ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பீக்கங்காய் தோல் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பீக்கங்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பீலர் யூஸ் பண்ணி அதோட தோலை வந்துட்டு நல்லா மெலிசாக சீவி எடுத்து வச்சுக்கலாம். அது கூடவே வந்துட்டு நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பீஸ் புளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 5லேருந்து 7 வரைக்கும் பச்சை மிளகா, ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய், ஒரு பீஸ் இஞ்சி, ஒரு 5 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது வெறும் வானலில் ஒரு 3 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு வந்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். அது கிறிஸ்ப் ஆனதுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா, அந்த பீக்கங்காய் தோல் இருக்குல்லையா, அந்த தோலையும் புளியும் மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அது கூடவே கொஞ்சம் எண்ணெய் விட்டு இதில் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். முதல்ல தான் இதை வதக்கணும். இதை வதக்கி ஒரு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா இஞ்சி, பூண்டு, இந்த தேங்காய், பச்சை மிளகாய் இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம்ல, இதை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது வதங்கி 2 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா தான் கடைசியாக தக்காளி சேர்க்கணும். தக்காளியை சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சாஃப்ட் ஆகணும்லாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். தக்காளி வதங்கி முடிச்சு பீக்கங்காய் தோல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சுட்டு அரைக்கும் போது தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்து நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா தாளிப்பு நம்ம எப்பயும் போல தான் கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு இதை சட்னியில் கொட்டிக்கலாம். சட்னியில் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கொத்து கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை சட்னியில் போட்டு அதுக்கு மேலே இதை கொட்டிங்கன்னா சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்பவே ஈஸி அண்ட் ஹெல்த்தியான பீக்கங்காய் தோல் சட்னி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.